கர்த்தரே உங்களுக்கு மகிமையாய் இருந்தார். உங்களுக்கு முன்பின் தெரியாத ஆட்களை கொண்டு கர்த்தர் உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை நடத்துவதற்கு பலாயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு கோடிக்கணக்கான மக்களை வைத்திருக்கிறார். உங்கள் பேர் தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்களை கொண்டு கர்த்தர் உங்களை எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க அவர் போதுமானவர்களாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம், உங்கள் பாதையிலே வெளிச்சம், உங்களுடைய நேரம் கடினமான நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். எப்பொழுதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சத்தையே விசுவாசித்து நம்பி வாழுங்கள். 139 சங்கீதம் 12 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 139 12 வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு நிறுத்தி வாசி. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நமக்கு தான் இருள் வேற வெளிச்சம் வேற. ஆனா நம்ம நச்சித்த ஆண்டவருக்கு ரெண்டுமே ஒன்றுதான். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமாக. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இரவும் வெளிச்சம் தான், வெளிச்சமும் வெளிச்சம் தான். எழுதுவோம். ஆண்டவருக்கு ரெண்டு விதமான நிலைமை என்ன? நம்ம நச்சித்த ஆண்டவருக்கு சங்கீதக்காரர் சொல்லும் போது 11 வசனத்தை வாசியுங்கள். 11 இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் எப்படிதான் இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் படுக்கையில் இருக்கும் போது, நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, அயர்ந்தலில் இருக்கும் போது உங்களை சுற்றில என்ன நடக்குன்னே தெரியாதுங்க. அந்த நேரத்தில் யார் வெளிச்சமா இருப்பா? நீங்க ஒரு வீட்டுல போனா நாங்க 24 மணி நேரம் லைட் போட்டு தாங்க தூங்குறோம். ஏன் கேட்ட பேய் வராது. ஒரு லைட்டுக்கு பேய் பயப்படுவாங்க. அது எதுவுமே புரியல. தொடப்பத்துக்கு பேய் பயப்படலாம். அப்படியானா எல்லாரும் வீட்டிலும் தொடப்பத்தை முன்னால கட்டி விடலாங்க. செருப்புக்கு பயப்படுதான். அந்த செருப்பை எடுத்து ஒரு ஆட்சி போயிடும் பேய். கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு தான் பேய் பயப்படும். அப்ப தாவீது சொல்றார், இருள் என்னை சூழ்ந்திருக்கும் போது, என் படுக்கையில இரவு படுக்கையிலே நம்ம படுத்து அழகாக நித்திரையில் இருக்கும் போது கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரவு படுக்கைக்கு போகும்போதெல்லாம் உங்களை சூழ கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். ஆண்டுடைய வெளிச்சத்தை மற்ற எந்த வெளிச்சத்தோடு ஒப்பிட முடியாது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான அனுபவத்தை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சவுலை கர்த்தர் சந்தித்த போது, சவுல் தமஸ்குக்கு போகிற பாதையிலே அவன் வேகமாய் தேவனுடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்தும்படியாய் அவன் புறப்பட்டு போகும்போது அவனை ஆண்டவர் தொடுவதற்கு பயன்படுத்தினதே இந்த வெளிச்சம் தான். அவன் ஆண்டவர் அவனை சந்தித்தார். சதிலே ஒரு வெளிச்சத்தை பார்த்த போது கீழே விழுந்தான். அந்த வெளிச்சத்தை அவன் பார்க்க நேரத்திலே அவனுடைய கண்கள் கூடானது. கீழே விழுந்தான். தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. ஏன் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார்? அவன் நினைத்தது என்ன? நான் போவது சரிதான், நான் செய்ய காரியம் சரிதான், நான் நினைக்கிறது சரிதான் என்று போனான். ஆண்டவர் சொன்னார், நீ செய்வது எல்லாம் தவறு. அதை ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக அவன் கண்களை குருடாக்கும் ஒரு பயங்கரமான வெளிச்சத்தை ஆண்டவர் அனுப்பினார். அதற்கு பின்பு ஆண்டவரை கண்களை சுகமாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார் என்றால் இந்த ஆண்டிலே கர்த்தர் அந்த ரட்சிக்கும் வெளிச்சத்தை ஆண்டவர் அனுப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ நண்பர்களோ ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெளிச்சத்தை விட தேவன் அந்த வெளிச்சத்தை அனுப்பும் போது நிச்சயமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிசாசினால் கட்டப்பட்டவராக இருக்கிறார்களா? கர்த்தர் அந்த வெளிச்சத்தை அனுப்பி அந்த பிசாசுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவர்களை ஆண்டவர் வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். ஒருவேளை உடைய வாழ்க்கையிலே விழுந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் விழுந்து போயிருப்பதை குறித்து யாராவது சந்தோஷப்படுகிறார்களா? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சத்துருவே, என் சத்துருவே,
எனக்கு விரோதமாய் நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே விழுந்திருக்கலாம். சில நேரத்தில் வாழ்க்கையிலே நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அப்போ சத்துரு பார்க்கிறான், நான் இதைத்தான்ப்பா நினைச்சேன், இவன் ஊழியத்தை விட்டு போவா நினைச்சேன், நான் நினைச்சபடியா ஊழியத்தை விட்டு போயிட்டா இருப்பான். நான் இதுதான்ப்பா நினைச்சேன், இந்த பிரதர் போகிற வேகத்தை பார்த்தா நாளைக்கு இவன் பின்மாற்றக்காரனா போவான்னு நினைச்சேன், கரெக்டா பின்மாற்றக்காரனா போயிட்டார். ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னாரு, இப்ப ஊழியத்துக்கு போல. அவன் தன் இஷ்டமா இதைத்தான் நினைச்சேன்னு உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நிறைவேற முடியாதபடி எங்களாகும் தடைகள் இடர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்பட்டு விழும்போது உங்க சத்துரு சந்தோஷப்படுவான். அப்பதான் நீங்க திட்டு சொல்ற, என் சத்துருவே என்ன செய்யாதே, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் என்ன செய்வேன், நான் எழுந்திருப்பேன். என்னவா, நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆதி நிலைமையில இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. மறுபடியும் கர்த்தர் ஆதி நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையோட ஆதியில் உள்ள அந்த ஐக்கியம், தேவனோடு உள்ள அந்த உறவு ஒருமையும் துண்டிக்கப்பட்டது போல காணப்படலாம். இந்த 2011ஆம் ஆண்டின் அதிகார வேளையிலே உங்கள் ஆவிக்குரிய வீழ்ச்சியை பார்த்து, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற கீழான நிலைமைகளை பார்த்து யாராலும் சந்தோஷப்பட்டா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய பிள்ளைகளே, அவர்கள் சந்தோஷம் சீக்கிரத்திலே ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார். கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதை பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுந்திருக்க செய்வார், உங்களை பிரகாசிக்க ஆண்டவர் செய்வார். இந்த காலவழியிலே கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமும், கர்த்தரே உங்களுக்கு மகிமையா இருக்கும் போதுதான் உங்கள் துக்கமெல்லாம் முடித்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் எப்பொழுது எந்த ஆத்துமாவுக்கு, எந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார்கள், அவங்க வாழ்க்கையை துக்கம் ஒரு நாள் வருவதற்காக இருக்கவே. இந்த நாளைக்கு பேர் விசுவாசிக்கிறீங்க, இனி உங்க வாழ்க்கையை துக்கம் வேண்டாம், இனி உங்களுடைய வாழ்க்கையை கவலை வேண்டாம். ஆகவே என் சூரியன் மறையாமல், அடுத்த வசனம் தான் சொல்லப்படும், அதுக்கு அடுத்த குறிப்பிற்கு நான் போன நேரம் ஆயிடும். இனி உன் சூரியன் என்ன செய்வதில்லை, அஸ்தமிப்பதில்லை. அது அர்த்தம் என்ன, சூரியன் உனக்காகவே தரித்து நிற்போம். உனக்காகவே முதல் சொன்னது 18ஆம் வசனத்துல சூரியனே வேண்டாம். அடுத்த வசனத்துல சூரியன் இருந்தாலும் அந்த சூரியன் உங்களுக்காகவே, சூரியனுடைய மறைய வேண்டிய நேரம் இருக்கு இல்லையா, அப்ப மறைய வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் சூரியன் என்ன செய்ய மாட்டாரா, மறைய விட மாட்டார். அஸ்தமிப்பது இல்லைன்னு சொன்னாரு, மறையாது. உங்களுக்காக எனக்காக சில காரியங்களை கர்த்தர் நிறுத்தி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வெறும் மறையணும், மறைய வேண்டிய நேரம் வரல. ஆனா உங்களுக்காக யோசுவாவின் காலத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது யோசுவா சொன்ன, ஆண்டவரே இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்க சூரியனே தரித்தது. மறைய வேண்டிய நேரத்தில் யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த சூரியனை மறையாமல் நிறுத்தி வைத்த சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் உங்களுக்காக கர்த்தர் நிறுத்தி வைக்கணுமோ, எதை ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுத்தணுமோ அதை கர்த்தர் செய்வார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரை கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாக, கர்த்தரே உங்களுக்கு மகிமையாக இருப்பாரானால் உங்கள் துக்க நாட்டில் இருப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். எல்லாரும் எழுதி போவாங்க, யாரும் எழுதி போவாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷகரமாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவார். உங்கள் துக்கம் சீக்கிரமாக மாறும், உங்களுடைய இடத்திலும் சீக்கிரமாக மாறும். இந்த சத்தியத்தை கண்பான சகோதரி சகோதரி, இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம், நீங்கள் போகிற இடத்திலே வெளிச்சம், நீங்கள் விடுகிற இடத்திலே வெளிச்சம், உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொருத்தரத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வெளிச்சம். எங்க போனாலும் இருளுக்குள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தரே பகலை போல உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் தைரியமாய் முன் செல்லுங்கள், தைரியமாய் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை இந்த ஆண்டு முழுவதும் செய்வதற்கு அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமுடைய இரட்சகரே,
நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, இரவு 10 மணி முதல் இந்த அதிகாலை 4:20 வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் கீழையும் மேலையும் உட்கார்ந்து இடத்தின் நெருக்கடியின் மத்தியிலையும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் ஆண்டவரே இரவு ஆராதனை பங்கு பெற்று நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ அனுகிரகம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 2011ஆம் ஆண்டிலே எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் துக்க நாட்கள், சபை விசுவாசிகள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் நீரே வெளிச்சமாகிறோம், நீரே மகிமையாகிறோம், எல்லாவற்றுக்கெல்லாமாய் நடத்துவீராக. சகல துதி கன மகிமைகள் எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே.